அடிமை முறை ஒழிக்கப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மக்கள் சுதந்திரமாக பேசவும் எழுதுவதற்கும் வாழ்வதற்கும் நம்முடைய தலைவர்கள் நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்துள்ளனர். தொழிலாளர்களை பாதுகாக்க தொழிலாளர் நலச்சட்டங்கள் இருந்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அரங்கேறும் கொத்தடிமை முறை நவீன இந்தியாவில் இருப்பது அவமான சின்னமாக கருதப்படுகிறது. கண்ணீர் மல்க கதறி அழும் இந்த பெண் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பகுதியைச் சேர்ந்த அல்லி. இவரது கணவர் கார்த்திக் முன்பணமாக வாங்கிய 1,40,000 ரூபாய்க்காக கோவையில் உள்ள விசைத்தறி கூடம் ஒன்றில் கொத்தடிமையாக வேலை செய்து வருவதாக புகார் தெரிவிக்கிறார். அதிக பணிச்சுமையை அளிக்கும் அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட சிகிச்சைக்கு கூட அனுமதிப்பதில்லை என்றும் வதை முகாமில் இருப்பதை போல் உணர்வதாக குற்றம் சாட்டுகிறார். வேலைக்கு வந்து என்னை பிடிச்சி கொத்தடிமை பண்றாங்க அம்மா. என் புருஷனை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, என்னையும் வெளியே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பையனை தறியோட சொல்றாங்க அம்மா. 13 வயசு பையனுங்க, படிக்கிற பையனை தறியோட சொல்றாங்க. பைசா 50,000 வாங்கியிருக்கிறேங்க, அதையும் 1.5 வருஷமா கழிச்சு விட்டுட்டுங்க. 1,500 ரூபா வாங்கி நான் கழிச்சு விட்டுட்டுங்க. ஆனால் அது இன்னும் கழியில அப்படிங்கிறாங்க அம்மா. வெட்டு பேப்பர் எல்லாம் கையெழுத்து வாங்கி வச்சுட்டு எங்களை மிரட்டுறாங்க அம்மா. எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் இந்த கையெழுத்து வச்சு நான் உங்களை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. நாங்கள் பவுன்ஸில் 5வது வரைக்கும் படிச்சுட்டுங்க, 6வதுக்கு இங்கே நலக்கண்டமத்தில் சேர்ந்தாங்க. அப்புறம் தறியோடு சொல்லி இது பண்ணுறாங்க. எங்கள் அம்மாங்க கடன் வாங்கணும், அதனால தறியோடு தர சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவும் ஓட்ட முடியாதுங்களா, எங்கள் அம்மா மட்டும் ஓட்டி ஒரு ஆள் ஓட்டிடுறதுக்கு ஆகிறதுன்னு சொல்லி என்ன ஓட்ட சொல்லுவாங்க. பணிச்சுமையையும் மகனின் கல்வி பாதிக்கப்பட்டதையும் தாங்கிக் கொள்ள முடியாத கார்த்திக் மன உளைச்சலுக்கு ஆளாகி விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்று தற்போது கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பாக கடந்த மாதம் 8ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டு. வாரம் 4,000 ரூபா 4,000 5,000 பாடுபடுவாங்க. ஆனால் 2,000 ரூபா அட்வான்ஸ் கழிக்கிறப்பாங்க, ஆனால் கழிக்க மாட்டாங்க. கேட்டால் அதே பேலன்ஸ் இருக்குதுங்கிறது எப்போ பணம் தர்றது அப்படின்னு கேட்பாங்க. ஷிஃப்ட் எதுவும் போடுறது இல்லைங்க, சும்மா வாய் கணக்கில் சொல்லுவாங்க, அதோட சரிங்க. ஒவ்வொரு தறி குடோன்லையும் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள போய் உள்ளே போய் கேட்டோம்னா அவங்க வந்து இல்லை, நாங்களாம் அப்படியெல்லாம் வேலை செய்யலை, எங்களெல்லாம் நல்லா தான் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு முன் அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறாங்க. கொத்தடிமை வேலை செய்ய நிர்பந்திப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் வேலுச்சாமி என்பவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டபோது முன்பணமாக பெற்ற தொகையை திருப்பிக் கொடுக்க முடியாததால் இதுபோல தேவையில்லாமல் பொய் கூறுவதாக தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் தொடராமல் தடுக்க அரசு தொழிலாளர் நலச்சட்டங்களை சீரிய முறையில் அமல்படுத்துவதே நிரந்தர தீர்வு என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஐஸ்வர்யா.